மக்களுக்கு இந்த பெரிய பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆண்டு நமக்கு இந்த நாளை இவ்வளவு இலவசமாகவும் சந்தோஷமாகவும் ஆண்டவர் தந்தது பெரிய பாக்கியம். இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில மிகுந்த வேதனையிலிருந்து துடிக்கிறார்கள், சஞ்சலத்திலே துயரப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்பதாக என்னுடைய உறவினர் உட்பட்டதான ஒரு அருமையான சகோதரனையும் அவருடைய மனைவியும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த வேளையிலே அந்த அருமையான சகோதரரோடு என்னுடைய மனைவியோட கூட நான் சில காரியங்கள் பேசிக்கொண்டு கடைசி சொன்னேன், உடனே ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவர்கள் வர வேண்டும் என்று. அப்படியே அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். நீங்கள் தான் ஞானஸ்நானம் தர வேண்டும் என்றெல்லாம் கேட்டார். மறுபடியும் இன்னும் ஒரு நாள் கூட நான் போகும்போது சொன்னார்கள், இன்னும் நாங்கள் எங்களுடைய உறவுகளை இன்னொரு ஊழியக்காரர் இருக்கிறாங்க, நாங்கள் எடுப்போம். அப்படி எப்படியாவது எடுத்துருங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நேற்றைக்கு நான் அந்த பகுதிக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அங்கே போகும்போது அந்த சகோதரனுடைய நிலை மிகவும் மிகவும் மோசமான நிலையிலே காணப்படுகிறது. என்னுடைய மனைவி இறந்த நேரம் ஒரு குடும்பமாக வந்து நின்று நன்றாக எல்லாம் நடத்தினார்கள். ஆனால் நேற்றுக்கு இந்த நிலையை பார்க்கும்போது பைக்கில் போய் கொண்டிருக்கும் போது தலை சுற்று ஒரு இளவி கீழே விழுந்து அதிலிருந்து ஆஸ்பத்திரி போய் இப்போ படுத்த படுக்கையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எழுப்பி இருக்க முடியாத அளவில் விலையினம் தாக்கி இருக்கிறது. மனுஷனுடைய நாட்கள் காலங்கள் என்பதெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எந்த நிமிஷம் யாருக்கு என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. அப்படியானால் கர்த்தர் தந்த நாட்களில் நாம் ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் வாங்கணும், ஆண்டோடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவர் பிரியமான நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு விருந்து ஒழுங்காக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் புசித்து சந்தோஷம் போக வேண்டும். அது மட்டுமல்ல, நமக்கு 24ஆம் தேதி மாலையிலே 5:30 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு ஆராதனை ஆரம்பிக்கும். 7:30 மணி வரையிலும் அந்த ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனைக்கு எல்லா தேவ பிள்ளைகளும் சந்தோஷமா கடந்து வர வேண்டும். எந்த நெருக்கடி இருந்தாலும் எல்லா நெருக்கடியும் மாற்றி வைத்து விட்டு தேவ சபையில் கடந்து வர உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமை எப்போ உள்ள உபவாசம் உண்டு, அதுக்கும் கடந்து வாருங்கள். எதுக்கு அமிதமான நிலையில் உங்களை அழைக்கிறோம் என்றால், உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளதான பிரச்சனைக்கு ஒரு ஜெயம் வருவதற்கு, ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு வேண்டிதான் இவ்வளவு தூரம் உங்களை அழைக்கிறோம். நல்லதா இருக்காங்க எல்லாம் இங்க கவிய குழந்தைகளுக்கு விளையாடிட்டு இருக்க கூடாது. அந்த பையனை நீங்க கிட்ட விளையாடக்கூடாது. ஒன்றிக்கு வரட்டி இல்லைன்னா அமைதி அங்கேயே பார்த்துட்டு என்னப்பா சரி. எப்பவுமே நம்ம ஆராதனை வந்தால் அப்படி ஒரே நிறைவாக ஆண்டவரோடு கூட நம்முடைய இருதயம் ஒன்றித்திருக்க வேண்டும். அந்த ஒன்றித்திருக்கிற இருதயம் நமக்கு இருந்தால்தான் ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போதும் ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானித்து ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தை வாசிக்க கேளுங்க. லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். நல்ல வாசியம்மா. அவன் மேல் ஆவி இருந்தார். ஆவியானவர் இல்லையா? அப்படியா? சரி. இந்த பகுதியில் படிக்கும் போது சிமியோனை குறித்து பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சிம்சான், புதிய ஏற்பாட்டில் வரும்போது சிமியோன். இந்த சிமியோன் ஒரு நல்ல ஒரு விசேஷமான நற்குணங்கள் நிறைந்த ஒரு மனிதன் என்றும் மிகுந்த முதிர்வயதான மனிதன் என்றும் கீழே இங்க இன்னும் படித்தீர்கள் என்றால் சில வசனங்களை தொடர்ந்து கீழே படிங்க. கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும்
காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவருக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தார். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்றார். இந்த நாள் நமக்கு கிறிஸ்து பிறப்பினுடைய விசேஷமான பாடல்களும் செய்திகளும் கேட்கிற நாட்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாகவே ஆதாம் ஏவாளுடைய சிருஷ்டிப்பின் மத்தியில அவர்கள் பாவம் செய்த போது அவர்கள் தேவ மகிமையற்று இழந்து போன நேரத்திலே அவர்களை அழைத்து தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்தார். நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது அந்த சர்ப்பத்திடத்திலே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார். அதாவது ஸ்திரீயின் வித்து, எனது ஸ்திரீயின் வித்து என்று அங்கே ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ ஸ்திரீயின் வித்து என்பது ஆண்டவராகிய இயேசுவாகிய பாலகன் மரியாதத்தில் ஜனித்து பிறப்பதை அன்றைக்கே ஆண்டவராகிய தேவன் முன்குறித்து தீர்க்கதரிசனமாக சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை ஏற்ற காலத்திலே பிதாவாகிய தேவன் அதை நிறைவேற்றி இருக்கிறார். அப்போ இந்த இயேசுவினுடைய பிறப்பின் மத்தியில் மிக மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் அநேகம் பேர் வருகிறார்கள். யோசேப்பு, மரியாள், எலிசபெத்து, ஏனோ இதோ மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள், இன்னும் இந்த சிமியோன், அன்னாள், இப்படிப்பட்ட அநேக பரிசுத்தவான்களுடைய சம்பவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த சிமியோனுடைய நிலையை நாம் பார்க்கிறோம். சிமியோன் எப்படிப்பட்டவர், சிமியோன் எப்படிப்பட்ட நிலையில் தேவ ஆலயத்தில் கடந்து வந்தார் என்பதை குறித்து அங்கே நாம் வாசிக்க முடிகிறது. முதலாவது நாம் வாசிக்கிற பகுதிக்கு நேரம் வாங்க, வாசிங்க. அப்பொழுது சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல், பரிசுத்த ஆவியானுடைய ஒரு அபிஷேகம் எல்லா மனிதர்களும் இருந்தது இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கும் போது அங்கே ஆண்டவராய் இயேசு பிறப்பார் என்பதை குறித்து தெளிவாக அவருடைய நாமத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டு வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. இப்படி இங்கே சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமங்களை என்கிற வாசிக்கிறோம். இப்ப நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, அந்த பாலகன் தான் ஆண்டவராய் இயேசு. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இயேசுவின் பிறப்புக்கு கிட்டத்தட்ட 800 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த அருமையான தீர்க்கதரிசியாய் ஏசாயாவை கொண்டு கர்த்தர் முன்மொழிந்த தீர்க்கதரிசனமாக சொன்ன வார்த்தையை இங்கே வாசிக்க கேட்டோம். இதுதான் இங்கே சிமியோனுடைய நாட்களிலே இந்த ஆண்டவராய் இயேசுவை பாலகனாக அவர் பிறந்த 8வது நாளிலே ஆலயத்துக்கு கொண்டு விருத்தசேதனம் பண்ணுவதற்காக அவரை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இங்கே வரும்போது
அநேகர் இந்த இயேசுவாகிய பாலகன் பிறப்பார் என்பதை எதிர்பார்த்திருந்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு. அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள், அநேக வயோதிபர்கள், அநேக ஆண்கள் பெண்கள் எதிர்பார்த்திருந்த நாட்கள் அது. அல்லேலூயா. ஆனால் அதிலும் பெரிய விசேஷம் என்னவென்றால் அநேக ஸ்திரீகள் தங்களை காலாகாலமாக பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். எதற்காக என்றால் என்னுடைய வயிற்றிலே அந்த மேசியா உருவாக வேண்டும் என்பதான ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்கல. இந்த அருமையான இந்த மரியாதைக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. அதான் எலிசபெத் வாழ்த்து போய் சொல்லுகிறார், நீ பாக்கியம் பெற்றவள். அல்லேலூயா. நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பாக்கியவதி. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய பிறப்பு தற்செயலாக நடந்தது அல்ல, திடீரென்று நடந்ததாக அல்ல. காலங்களுக்கு முன்பாக, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னதாக, தலைமுறைகளுக்கு முன்பதாக முன் குறிக்கப்பட்டதான தேவ திட்டம். கரங்களை தட்டுவோம். அந்த தேவ திட்டம் நிறைவேறும் நாட்கள் வந்தபோது தேவனுடைய ஆவியை பெற்றதான தேவ மனிதனாகிய சிமியோன் தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறார். அங்கே கீழே சொல்லப்பட்ட ஆவியான ஏவுதல் படி வந்தார். வாசிங்க. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவ ஆலயத்திலே அவன் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக செய்வதற்கு கொண்டு வரும்போது தன் கைகளில் அப்படியே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி அடியனை சமாதானத்தோடு போக விடுகிறார். அப்படி என்றால் எவ்வளவோ நாட்களாக இந்த சிமியோன் எதிர்பார்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவாகிய பாலகனை, இரட்சண்யமாய் இந்த பாலகனை, இந்த உலகமெங்கும் உள்ள சகல ஜனத்துக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிற இந்த பாலகனை காண வேண்டும், தரிசிக்க வேண்டும், என் கையில் எடுக்க வேண்டும் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். ஆனால் குறிக்கப்பட்ட நாள் ஆவியானவர் அவர் ஏவினார், இதோ இயேசுவாகிய பாலகனை கொண்டு வருவார்கள். அப்ப இதுதான் ஆண்டவராய் இயேசு என்றும், இதுதான் இந்த பூமியிலே சகல ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறதான குழந்தை என்றும் அவர் தன்னுடைய ஆவியை காணத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் சிமியோனோடு கூட இந்த பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசுவை நாம் சாதாரண அறிகிறவர்களாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே நாம் உட்கொண்டு அவரை அனுபவிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்முடைய இருதயமாகிய வயிற்றிலே அவர் உருவாகி நம்முடைய இருதயமாகிய அந்த வயிற்றிலே அவர் தவிழ்ந்து விளையாடக்கூடிய ஒரு விசேஷமான தன்மை இருக்க வேண்டும். அதுக்கு ஏற்றதான நிலையிலே நான் தகுதியாக வேண்டும். புரியுதா எல்லாருக்கும்? பிரைஸ் தி லார்ட். அன்னை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆசாரியர்கள், லேவியர்கள், தேவ பிரமாணத்தை காணா பாடமாய் படித்த பரிசேயர்கள் எல்லாரும் இருந்தாலும் கூட இந்த விசேஷமான மனிதனாகிய சிமியோனுக்கு மட்டும் இயேசுவாகிய பாலகனை தன் கரத்தில் வேண்டும் பாக்கியம் கிடைத்தது என்றால் அதுக்கு தகுதி அவர்களை இருந்தது. என்னென்ன தகுதி அவர்களை இருந்தது? திரும்ப அந்த 25 வாசிங்க. அப்பொழுது சிமியோனுக்கு பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். எங்கே இருந்தான்? எருசலேம் என்றால் அப்பத்தின் வீடு. என்ன வீடு? அப்பத்தின் வீடு, கர்த்தருடைய வீடு, கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் எருசலேம். எருசலேம் ஆகிய தேவ சமூகத்திலே நாம் எப்போதும் காணப்பட வேண்டும். நான் நேற்றுக்கு ஒரு வீட்டில் நான் போயிருக்கும் போது அந்த வீட்டில் உள்ள வாலிப பையன், பெண் பிள்ளை எல்லாரையும் அழைத்தேன். நீ காலையில் எத்தனை மணிக்கு எழும்புவாய் என்று கேட்டால் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு நேரத்தை சொல்லி 7 மணி எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்ன 7 மணிக்கு எழும்புகிறது 5 மணிக்கு எழும்பணும். எழுப்பி உட்கார்ந்து இருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய ஜெப அனுபவம் உங்கள் வாழ்க்கையில சிறுவர்களிலே வர வேண்டும். நீங்கள் இப்போது வாலிப பிள்ளைகள், இப்போ ஜெபிக்காவிட்டா என்னைக்கு ஜெபிக்க போறீங்க? என்னைக்கு வேதத்தை வாசிக்க போறீங்க?
இந்த சிமியோனை குறித்த நிலையில் அவன் எருசலேமில் இருந்தான். எருசலேம் கர்த்தருடைய பிரமாணம் அங்கே இருக்கிறது. எருசலேமிலே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எருசலேமிலே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. ராஜாதி ராஜாவுடைய ஆளுகை எருசலேமில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்முடைய இருதயம் ஒரு எருசலேமாக எப்போதும் காணப்பட வேண்டும். இந்த சிமியோன் குழந்தையை தூக்கி கொண்டு தேவனை துதித்தாராம். நம்முடைய வாழ்க்கையை துதி ஸ்தோத்திரம் நம்முடைய நாவில் எப்போதும் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற துதியின் அனுபவம் நாவில் வர நம்ம சொன்னா மட்டும்தான் பேருக்கு ஒரு ஸ்தோத்திரம். அதல்ல, தேவனை துதிக்கிற துதியில நாம் எப்போது நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் நிரம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை அந்த அருள் சிமியோனிடத்தில் இருந்தது. எருசலேமுக்குள் இருந்தான். எருசலேமாகிய தேவனை ஆராதிக்கிற இடத்துல, ஆலயத்துல செவ்வாய்க்கிழமை அதுக்குதான் உபவாச ஜெபம் வைக்கிறோம். நம்ம பிளானுக்கு எங்கெங்கயோ போய் ஏதோ ஒரு வாரம் வர முடியல. எல்லா செவ்வாயும் தேவ சோதனை வந்து நம்ம பிள்ளைகளுக்காக கதறோம். நம்ம பிள்ளைகளுக்காக கண்ணீர் அடிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக தியாகம் பண்ணி இருக்கிற ஊழியக்காரர்களை சேர்ந்து நாம் சேர்ந்து ஜெபிக்கணும். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் மேன்மை, அதுதான் அற்புதங்களை கொண்டு வரும். அவன் எருசலேமில் இருந்தான். தேவப்பிள்ளைகள் எருசலேமை விட்டு நீ விலகக்கூடாது. எருசலேமை விட்டு விலகி போனதான இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நகோமியுடைய குடும்பம் பெரிய ஆபத்தை கண்டது. அல்லேலூயா. எருசலேமை விட்டு விலகி போன அந்த அருமையான வழிபோக்கனுடைய வாழ்க்கை பெரிய ஆபத்துக்குள்ள சிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேமை விட்டு போக கூடாது. ஆராதனை ஸ்தலத்துக்கு எங்கேயோ ஓடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளை, அங்கே ஆசாரியன் உண்டு, அங்கே லேவியர்கள் உண்டு, தேவ பிரமாணம் உண்டு, அங்கே தேவ பரிசுத்தாவியை உலாவிக் கொண்டிருப்பா. தேவனுடைய திட்டங்கள் வெளிப்படும். நமக்கான காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்லி தருவா. அதுதான் எருசலேம். அந்த எருசலேம் தான் கர்த்தருடைய ஜெப வீடு. என் ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ண, அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆயிரமான பக்தியுள்ளதான எத்தனையோ பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் இருந்த போதும் சிமியோனை தேவன் விசேஷமாக தெரிந்தெடுத்து இயேசுவாகிய பாலகரை தன் கரத்தில் எழுந்தக்கூடிய தகுதி தேவ மனிதனாகிய சிமியோனிலே காணப்பட்டது என்றால் எருசலேமிலே இருந்தான். எருசலேமை விட்டு போகல. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆலயத்தை எவ்வளவு தூரம் நாம் மேன்மைப்படுத்துகிறோம், எவ்வளவு தூரமா கனம் பண்ணுகிறோம், எவ்வளவு நேரம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து காத்திருந்து ஜெபிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கும். அநேக தரிசனங்களை கர்த்தர் தருவார். தேவனுடைய மெல்லிய சத்தம் நமக்கு கேட்கும். அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். அவன் எப்படிப்பட்ட மனிதன்? எருசலேமிலே தங்கி இருக்கிற மனிதன். எருசலேமில் இருந்து தேவனுடைய வேதம் வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எருசலேமில் இருந்து கர்த்தரை பாடுகிற துதி ஸ்தோத்திரம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும். இங்கே நான் நீங்கள் ஒவ்வொரு எருசலேம். நம்மிலே தேவனுடைய பிரமாணம் வெளிப்பட வேண்டும். நம்மிலே தேவனை துதிக்கிற துதி ஜெபம் வெளிப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நம்முடைய நாவிலே வெளிப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமுள்ள வார்த்தை, அவிசுவாசமான எண்ணங்கள் வரக்கூடாது. எப்போதும் தேவனுக்கு பிரியமான நடக்க கர்த்தர் விரும்புகிறார். அந்த அருள் சிமியோனிலே இருந்தபடியினாலே அவன் எருசலேமிலே இருந்தான். தொடர்ந்து அந்த வார்த்தையை வாசிங்க. அவன் நீதியும், அவன் நீதிமான், நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும், ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன். அடுத்தது இஸ்ரவேலில் ஆறுதல் வர நம்முடைய வாழ்க்கையில இப்போ மற்றவருடைய ஆறுதலுக்காக நான் தேவசனம் ஜெபிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறாங்களா, அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களை சமாதானப்படுத்தணும், அவர்களை ஆறுதல் படுத்தணும், அவருடைய அன்பை சொல்லிக் கொடுக்கணும். அநேக ஆத்மகளை தேவ அன்பை கொண்டரக்கூடியதான ஒரு வஜ்ரக்கல்லாய் மாற வேண்டும். ஒவ்வொரு தீபங்களாய் மாற வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமுள்ள சாட்சிகளாய் நாம் மாற வேண்டும். ஆறுதல் வேற அவன் காத்திருந்தான். அதை கர்த்தர் பார்த்தார். அவளை காணப்பட்ட நற்குணங்கள் எருசலேமில் இருந்தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதியும் தேவ பக்தியும் உள்ள மனிதன். நம்ம எப்போதும் ஒரு தேவ பக்தி இருக்க வேண்டும். அது இருக்கிறது நல்லதுதான். ஆனால் நீதி இருக்க வேண்டும், நீதிமான்களாய் இருக்க வேண்டும். நீதிமான் என்று சொல்லும் போது யார் நீதிமான்? வாசித்து பாருங்கள். ரோமர்கள் நிறுவம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். ரோமர் 5:9.
ஹalleluya. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் யார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறோமோ அவர்கள் தான் நீதிமான்கள். வாசித்து பாருங்கள் தெளிவாய். ஒன்று கூட 1 கொரிந்தியர் 6:11 இந்த வார்த்தை இருக்கு. வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களில் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம்? வாசிப்போம். மேல் வசனம் 10ஆம் வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதிலே அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வரியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்கள் யார்? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் ஜீவிக்கிற அவருடைய பிள்ளைகள் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் போவார்கள். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீதிமானே சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானே சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான கிரியைகளை செய்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில் நடக்கிற பாவத்திலும் சாபத்தில் இருக்கிற மக்கள், துன்மார்க்கத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் ஜீவிக்கிற ஜனம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்று அதுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட சிமியோனை போல நாம் இருக்க வேண்டும். அருமையான இயேசுவாகிய பாதகனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் சிமியோனுக்கு கிடைத்தது. சிமியோனை விட எத்தனையோ பக்தி உள்ளவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் சிமியோனை கத்த ஒரு விசேஷமான குணத்தை கண்டார். என்ன? ஒரு நீதிமான் என்று சொல்கிற அனுபவம். நீதிமானுடைய நிலை என்ன? தீமை விட்டு விலகுவது நீதிமானுடைய வேலை. கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஒரு அனுபவம் நீதிமானுடைய அனுபவம். நீதிமான் யார்? அதை பற்றி நிறைய விரிவாக நம்ம பேசக்கூடிய நேரம் உண்டாகி நேரம் இல்லை, நான் பேச வேண்டிய உண்டு. ஆனாலும் ஒரு வசனம் வாசிங்க. நீதிமொழி 10:6 வாசிங்க. நீதிமொழி 10:6. நீதிமொழி 10:6 வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இந்த நாள் பகல் வேளையிலே நானும் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்திலே நீதிமான்களாய் இருப்பது உண்மையானால் என்னுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் என்ன? பூமிக்கு எடுத்த ஆசீர்வாதம் மட்டுமில்லைங்க. பூமியிலே மனுஷன் இடத்தை வாங்குறான், வீடை போடுகிறான், பெரிய பங்களா கட்டி எத்தனையோ வீடுகளை வைக்கிறான். என்ன வைத்திருந்தாலும் கூட அவன் நீதிமான் ஆக்கப்படாவிட்டால், இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்படாவிட்டால், அவருடைய சொந்த பிள்ளை ஆகாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யம் போக முடியாது. இந்த பூமிக்குரிய கூடாரம் எல்லாம் அழிந்து போகும். இந்த பூமிக்குரிய வீடு எல்லாம் அழிந்து போகும். நித்திய காலம் உள்ள நித்திய வீட்டுக்குள் போக வேண்டும். அதுதான் மிக முக்கியம். நீதிமானுடைய சிரசில தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அது அழியாத ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? நித்திய ஜீவனாகிய ஆசீர்வாதம்.
மரியாளை பற்றி இயேசு சொன்னார், மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளே புரிந்துவள், ஏனே காரியத்தில் கவலைப்படுகிற உலக மனுஷனை போல தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு ஈடுபடா நல்ல பங்காகிய நித்திய வீடு, நித்திய சுதந்திரம். தாவீது சொல்கிறார், ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சிறப்பான சுதந்திரம் நீதிமானுடைய சிரசில் இருக்கிறது. அந்த அந்த ஆசீர்வாதம் என்ன? அதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்ன? அழிவில்லாத ஜீவன். நித்திய காலமாக நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். பரிசுத்த உலகத்தில் அத்தன் மணவரையில் நின்ற சுகித்திடலாம். பரிசுத்த உலகத்தில் அத்தன் மணவரையில் நின்ற சுகித்திடலாம். மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. அந்த இயேசுவாகிய பாலகனை நீ காணும் முன்பே நீ சாக மாட்டாய். நிறைய பேருக்கு தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. ஞானஸ்நானம் எடுங்கய்யா, அபிஷேகம் வாங்குங்கய்யா, பரிசுத்தம் வச்சிருக்கீங்க, ஆண்டவரை நீ வாங்க என்று அழைத்தால் பார்ப்போம் பார்ப்போம் என்று ஓடுகிறாங்க. அது அண்ணல் தட்டி போடுறாங்க. தேவ பிள்ளை, தேவன் யாரோடு தான் கூட இருப்பார் தெரியுமா உங்களுக்கு? பைபிள்ல ஒரு வார்த்தை 14ஆம் அதிகாரம், சங்கீதம் 14:5 வாசிங்க. 14:5. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். நாம் நீதிமான்களாக இருந்தால் நம்மோடு தேவன் இருப்பார். நம்மோடு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளோடும் கர்த்தர் கூட இருப்பார். ஆமென், ஹalleluya. நீதிமானுடைய சந்ததியை கைவிடுகிற தேவன் அல்ல. அவருடைய அப்பத்துக்கு இறந்து விடுகிற தேவன் அல்ல. நீங்கள் வீட்டில் போய் 37 சங்கீதங்களை வாசித்து பாருங்க. நீதிமானுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் பகல் வேளையில தேவத்துவம் வந்த தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம தங்க வேண்டும். நீதிமொழி 33 வாசிக்கும் போது, நீதிமானுடைய வீட்டில் வாசிங்க, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சிரசு மேல் மட்டுமல்ல ஆசீர்வாதம், நம்முடைய சந்ததியின் மேல் மட்டும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நாம் தங்கி இருக்கிற வீட்டிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். சொன்ன நேமேட்டு சொல்லி விடுவேன். சில வீடுல போகும்போது அந்நிய ஜனங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்கள் பெண்கள் வந்து அவங்க ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. நேரம் போக்கு. அந்நிய ஜனங்களை உள்ள ஏற்றாத, நீ தனித்து வாசமா இருக்கிற உபாகத்தில் சொல்லி இருக்கு. தனித்து நம்முடைய காம்பவுண்டு, நம்முடைய வீடு கர்த்தர் தங்கி இருக்கிற எருசலேமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் தேவனை ஆராய்க்கிற ஆராதனை துதியின் சத்தம் ஒலிக்க வேண்டும். எல்லாத்தையும் சத்தம் போடுவாங்க, ஜெபத்துக்கு சத்தம் எல்லாம் சிரிப்பாங்க. அதெல்லாம் சிரிக்கணும். முதல்ல தேவ சமத்தை கண்ணி விட்டு ஜெபிக்க ஆரம்பி. வாய் திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பி. உன் வாய் விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். எங்கனால நிரப்புவேன்? உலக மனிதன் திரவிய சம்பவம் கிடைக்கும், பூமிக்குரிய நன்மைகள் கிடைக்கும் எதிர்பார்த்திருக்கான். நம்ம வாழ்க்கை அது இல்லையே. தேவன் நன்மையினால் நம்மை நிரப்பணும். இந்த நன்மை என்ன? அதுதான் தேவனுடைய ரட்சிப்பு. ரட்சணியத்தை கண்டதே சிமியோன் சந்தோஷம் அடைகிறார். கிறிஸ்துவாகிய பாலகனை தன் கரத்தில் ஏந்தி வைத்துக் கொண்டு, இந்த பெரிய பாக்கியத்தை காணும் பாக்கியம் தெய்வம் எனக்கு தந்தார். நான் சமாதானத்தோடு நான் போவேன். எங்க போவேன்? நித்தியத்துக்குள்ள போயிருவேன். ஆமென், ஆமென். நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானதுங்க. பரிசுத்தவாட்டி பரிசுத்தவான் மரித்த அந்த வீட்டில் அழுகின் சத்தம் துணிக்காது.
அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்? அந்த ஆத்மா நித்தியத்துல இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. அந்த நித்திய வீட்டை சோதிச்சுட்டாங்க. இன்னைக்கு பூமியில இருக்கும் 1 ஏக்கர் பூமியை நம்ம சொந்தம் ஆக்கி எழுதி வாங்க அன்றைக்கு ஒரு சந்தோஷம் வரும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த வீட்டை கட்டி பிரஸ்ட் எடுக்கான அன்னைக்கு ஒரு சந்தோஷம் வரும். நம்மட்ட பாடுகளுக்கெல்லாம் ஆண்டு நல்ல வீட்டை தந்தார், இல்ல பூமியை தந்தார். இந்த பூமியில வாழ நாள் வரையிலும் 100 வயசு வரையில் வாழலாம். சஞ்சலமும் வருத்தமான வாழ்க்கையினுடைய சரியத்தை விட்டு இந்த ஜீவன் போன உடனே அது நீதிமானுடைய வாழ்க்கையா இருந்தால் தேவதூதர் அப்படியே கட்டி அழைத்து பிடித்துக் கொண்டு நித்தியத்தை கொண்டு சேர்க்கிறார்கள். அவர்கள் நித்திய வீட்டுக்குள்ள போய் அமர்கிறார்கள். அங்கே போனவுடனே அவர்கள் எல்லா வேதனையும் மறந்து, எல்லா துக்கத்தையும் மறந்து, எல்லா துயரத்தையும் மறந்து, தங்களுடைய பிரயாசத்தை விட்டு ஓய்ந்து இளைப்பாற ஆரம்பிக்கிறார்கள். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். அந்த மகிமையான அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். என்னை சமாதானத்தோடு போக விடுகிறேன். அருமையான பகல் வேளையில நீதிமானாய் இருந்த, தேவபக்தியோடு இருந்த, அபிஷேகத்தை பெற்ற, எருசலேமுக்குள்ளே வாசமாயிருந்த தேவ மனிதனாகிய சிமியோனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆயிரங்களுக்கும் பதினாயிரங்களுக்கு கிடைக்காத இயேசுவாகிய பாலகனை தன் கரத்தில் ஏந்தக்கூடிய ஒரு உன்னதமான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார் என்றால் அவருடைய ஆன்மீக கண்களை கர்த்தர் திறந்து தேவனுடைய பரிசுத்தமான சொன்னா, நீ இன்றைக்கு ஆலயத்துக்கு போ, அங்கே என்னுடைய அருமையான பாலகன் வருவார். இந்த நாள் பதில் அவர் இங்கே வந்திருக்கிறார். அவருடைய கரத்தில் ஏந்து அப்படியே எழுந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாள் பகல் வேளையில ஒரு புதிய அபிஷேகம் நம்மேல் வந்து இறங்கட்டும், நம்மேல் வந்து இறங்கட்டும். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். நான் ஒரு சிமியோனை போல உண்மை என்னுடைய கரத்தில் ஏந்தி துதிக்கத்தக்கது எனக்கு தாங்கப்பா. என்னை ரட்சித்தது உண்மையானால் பரிசுத்த ஆவியினால் இந்த பகலில் என்னை ஆளுகை பண்ணுவீராக. பரிசுத்த ஆவியினால் என்னை வழிநடத்துவீராக. உம்முடைய சமாதானம் என் வீட்டுக்குள் வருவதாக. சமாதானத்தில் எதிர்பார்த்து காத்திருந்த தேவ மனிதனாய் சிமியோன் அவர் சமாதானம் பெற்ற மனிதன். எப்படி? அவருடைய பரிசுத்தான புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானம் நிறைந்த வாழ்க்கை. அந்த நீதியும் சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாய் அந்த வாழ்க்கையை சிமியோன் பெற்றிருந்தார். அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரட்டும், நம்முடைய குடும்பத்தில் வரட்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரட்டும். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிவதில்லை. நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நம்முடைய வீட்டிலே நீதிமானுடைய வீடா இருந்தால் இந்த வீட்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். துன்மார்க்கனுடைய வீட்டிலேயே ஒரு கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. ஆகையினாலே வெளியே உள்ளதான ஜனத்தோ வீட்டுல கொண்டு வராத. வெளியே என்ன நிகழ் விடு, வெளியே அந்த சாபங்களோ வீட்டுக்குள்ள வரும். சாபத்தில் அக்கிரமத்திற்கு ஜீவியத்தில் இருக்க ஜனத்தை வெளியே தான் நிறுத்தணும். ஆண்டவருக்கு பயப்பட்ட பிள்ளைகளோடு உனக்கு தொடர்பு இருக்கட்டும். ஆலயத்தில் எருசலேமில் வந்திருந்த கண்ணீர் வடிக்க ஆரம்பி. எருசலேமை விட்டு தூரம் போகாதே. வழிபோக்கன் எருசலேமை விட்டு தூரம் போனால் வாழ்க்கையில் ஆபத்து வந்தது. நகோமி குடும்பம் எருசலேமை விட்டு தூரம் போனார்கள். பெரிய உயிரிழப்பும் வேதனையும் நஷ்டமும் சஞ்சலமும் உண்டானது. எருசலேமை விட்டு வெளியே போக கூடாது. பெத்லகேமிலே தான் இருக்கணும், எருசலேமிலே தான் இருக்கணும், கர்த்தருடைய வீட்டிலே தான் இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பக்தி நமக்கு இருக்கட்டும். எந்த நேரம் எனக்கு ஆராதனை கிடைக்கும், எந்த நேரமா இருந்தால் நான் போய் உட்கார்ந்து ஆராதிப்பேன். ஊழியக்காரர் இருந்தாலும் நான் போய் ஜெபிப்பேன். ஆலயத்தில் அந்த லட்சணிவாய பாடகன் என் வாழ்க்கையில உண்டு, என் ஆலயத்தில் உண்டு. என்னுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் தேவ மனிதனாகிய தாவீதை பட்சித்து போட்டது. அந்த ஒரு பக்தி, அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரட்டும். ஆலயத்தில் வைக்கிற ஜெபங்களை அலட்சியம் பண்ணாதே, ஏனோ தான் என்று நினைக்காதே. அந்த
அந்த நேரம் கண்டபடி நீ சுற்றி கொண்டு வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்காதே. சிமியோன் ஆலயத்தில் வந்திருக்காவிட்டால், சிமியோனை தேவனுடைய ஆவியாரை ஏவியை கொண்டு வந்திருக்காவிட்டால், பாலகனாய் இயேசுவை கண்டிருக்க முடியாது. ஓ ஹalleluya. எல்லாரும் தேவனை ஆராதிப்போம், எல்லாரும் தேவனை ஆராதிப்போம். இது ஆராதனைக்குரிய நேரம், ஆராதனைக்குரிய நேரம். எவ்வளவு பெரிய பாக்கியம். வாய் திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. வாயிலிருந்து வீணான வார்த்தை, கெட்ட வார்த்தை, கத்திரிக்காத வார்த்தை, எண்ணங்கள் ஒன்றும் வரக்கூடாது. உங்களுடைய வாய் தேவனுடைய நீதிமன்ற வாயாக இருக்கட்டும். நீதிபதியாகிய தேவன் உன் இருதயமாகி இருதயத்தை வாசம் பண்ணட்டும். உடைய நீதி உன்னிலே வெளிப்படட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. நீதிமன்ற வீட்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். ஓ, துன்மார்க்கருடைய இல்லத்தில் சாபம் இருக்கிறது. நம்முடைய வீட்டில் தேவ ஆசீர்வாதம் தங்கட்டும். துதிக்க 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 தேவனுடைய நீதி நம்மை வரும். துதிக்க 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 சத்துடைய கோட்டை இடிந்து விழும். துதிக்க 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 ஆசீர்வாத வெளிகள் திறக்கும். அடைக்கப்பட்ட வாசல் உடையும். தூரமாக சம்பரபதா ஜெபிப்போம், ஜெபிப்போம். வாய் திறந்து தேவனை ஆராதிப்போம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. யார் நீதிமான்? ஓ, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அதற்காக வேண்டி பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம் நீதிமான்கள். அவர்கள் மட்டுமே பரவ ராஜ்யம் போக முடியும். ஓ, அந்த மகிமையான இடத்தை சோதரிக்க தேவனை நீ ஆயத்தமாகிக்கொள். உன்னுடைய நீதியின் அழுக்கான கந்தை தேவனுடைய நீதி உனக்குள்ளே வரட்டும். உன் குறைகளை நீ அறிக்கையிடு. மனுஷனை பாராதே, உலகத்தை பாராதே. நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவருக்கு முன்பாக? என்னை நீர் ஒன்றுடைய நீதிவனாக மாற்றுங்கப்பா. என் ரத்தத்தை கழுவுங்கப்பா. என்னை ஒன்றுடைய பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லாரும் கண்ணீரோட கேளுங்க, எல்லாரும் கண்ணீரோட கேளுங்க, எல்லாரும் ஆண்டவரை அறிக்கையிடுங்க. என்னோட சிமியோனை மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya. நான் எப்படி எரிசல் இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு தாருங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் தூரம் போகக்கூடாது. தாவீது கேட்கிறான், உடைய சமூகத்தில் நான் எங்கே போவேன்? தேவ மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் பாலகன் நம்முடைய மத்தியில் ஓ வந்திருக்கிறாரே. ஓ, கிறிஸ்துவின் பாலகன் நம்முடைய மத்தியில் எழுந்திருக்கிறாரே.